பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மறுபடியுமாக இப்படி நாம் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலமாக நாம் அந்த ஞாயிறு ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகிறோம். இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் குடும்பமாக இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் இதை பயபக்தியோடு இதில் கலந்து கொள்ள உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்காக, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதன் மூலமாக இன்னும் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்க ஜெபத்திலே நாங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ள ஆலய ஆராதனை வேலைகளிலே அப்பா உடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சித்து கதறுவது போல இந்த நேரங்களிலே அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஒரு பெரும் தடையாக இருக்கிறது. இந்த தடை காரணமானவரே, ஆனாலும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, தொலைபேசியின் மூலமாக உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனைகளை கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனத்தை ஆண்டவரே உணரும் வாய்ப்பை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து இந்த ஆராதனை வேலை மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஒவ்வொருவரோடு இடைப்படும். சுவாமி, அந்த ஆராதனை வேலையை துவக்கம் முதல் முடிவுரை நீர் ஆசீர்வதித்தார் மனிதர் மீட்பரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடலிலே 170வது பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 170, பாமாலை 123. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சந்தையில் வந்திருக்கிற நாம் நம்மை உணர்வடையும்படியாக, நாம் நம்மை ஆராய்ந்து உணரும்படியாக வேதவசனம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நாம் கேட்போம். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அவன் நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவினால், தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்ததியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல்
பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோടെ அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏற்கிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே உங்களை கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் படி எழுந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனை குலதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்க வேலை செய்யாமல் செய்த பாதுகைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் கருளை செய்த வாக்குறுதிகளின்படியே நிர்வாகிகளை குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதை எங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுவாபமும் லட்சணமுமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களாகிய சங்கிலிலிருந்து எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவதுமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை கெடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உதவிகளே. ஆமென். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே 159வது பக்கம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள், அதற்கு ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசு கண்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாக இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால்
அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களிலே இது 3வது தரிசனம் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பொழிந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாசத்தில் அடிக்கடி சார் நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பொழிந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் இருப்பதும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 178வது பாடலை நாம் பாடுவோம். எழுந்தார் இறைவன் என்கிற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் வீடுகளில் இருக்கிற கீதங்களும் கீர்த்தனைகளும் புத்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 178வது பாடல் எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி செல்லிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே, அப்பா, நீர் உயிர்த்தெழுந்தீர், சாவை ஜெயித்தெழுந்தீரப்பா. அப்பா, நாங்கள் அதை கொண்டாடினோம். இந்த வாரமும் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆலயத்திற்கு வந்து நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாதபடியாக பெரிய தடைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். தேவன் சீக்கிரத்திலே அந்த தடைகளை மாற்றிக்கொண்டு இப்படி ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இப்பொழுதும் நாங்கள் வீடுகளில் இருந்து இப்படி ஆலயத்தின் பிரசனத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே, நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் தொடர்ந்து அந்த காரியங்களே ஆண்டவரே அப்படி நாம் மகிமைப்பட எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். இப்பொழுதும் இந்த தியான பகுதியை தேவன் ஆசீர்வதித்தார். நீர் எங்களோடு பேசும் அப்பா, நாங்கள் கேட்க உங்களுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட தேவன் உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை அது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாக ஆசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய செயல்பாடுகள் அது எவ்வண்ணமாக இருந்தது, அது சீஷர்களுக்கு என்ன காரியங்களை உணர்த்தியது, உருவாக்கியது என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும்படியாக நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதல் ஒரு விசுவாச புரட்சி என்று சொல்லி அந்த தலைப்பு சொல்கிறது. உயிர்த்தெழுந்த திருநாள் அல்லது ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த வேளை அது நமது விசுவாசத்தை அதிகரிக்கும் ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அல்லது கிறிஸ்து ஜனன பண்டிகையிலே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையும் ஒரு முக்கியமான பண்டிகை. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும், செத்ததாயிருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியாக நம்முடைய விசுவாச பண்டிகையாக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை, உயிர்த்தெழுதலை நாம் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயமும் காணப்படாதவர்களின் உறுதியுமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரமே அது ஆண்டவரை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதில் இருக்கிறது. நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் நம்பி அவரை நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த நேரத்திலே சீஷர்கள் அவர்கள் விசுவாசத்தில் வழுகி போனவர்களாக காணப்பட்டார்கள். சீஷர்கள் அவர்கள் அந்த 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு எல்லா சந்தோஷங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைச்சது. ஆனால் இயேசு அவரை பிடித்து கொண்டு சிலுவையில் அறையப்படுகிற வேளைகளிலே இயேசுவை அவர்கள் அறைய முடியாது, அவர் பல அற்புதங்களை செய்தவர் என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்தில் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு மானிடனாய் பிறந்ததே அது தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக என்பதை அவர்கள் மறந்துவிட்ட சூழ்நிலை அது. இந்த நேரத்திலே சீஷர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் தங்கள் வாழ்க்கையை முதலிருந்து ஒரு மீனவனாக அல்லது சாதாரண ஒரு நபராக ஆரம்பிக்க அவர்கள் திருப்பப்படுகிற நேரம் அது. விசுவாசம் இன்மையை அந்த நேரம் காட்டுகிறது. அந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நாம் வாசித்த வேத பகுதி அதை தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவர் அந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அதை ஆவலோடு அவரை பார்க்க, அந்த நேரத்திலே அவரை தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க அந்த இடத்திலே அவர் பிரசன்னமாகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, அங்கு திபேரியா கடற்கரையிலே சீஷர்கள், அங்கு சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, இன்னும் நாத்தான்மேல், அவர் செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், இப்படி அநேக சீஷர்கள் அங்கு மீன் பிடிக்க மறுபடியும் திரும்பி போகிறார்கள். இங்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசம் இன்மைதான் முதல் காரணம். இயேசு அவர் மரித்து விட்டார், இனி நாம் அந்தோகதி என்ற கதையிலே விடப்பட்டிருக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதிலே அவர்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார். இனி ஒன்றுமில்லை, இந்த 3.5 ஆண்டுகள் நடந்தது ஒரு கனவு என்னும் சூழ்நிலைக்குள்ளாக அவர் வந்து விட்டார்கள். இப்போ இந்த விசுவாச புரட்சியை ஆண்டவர் ஏற்படுத்த அவர் என்ன காரியங்களை செய்கிறார் பாருங்கள்.
முதலிலே இயேசு கிறிஸ்து சீஷர்களை அவர் சந்திக்கிறார். 3வது வசனத்திலே பாருங்கள், அங்கு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் முன்னே வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் அந்த ராத்திரியிலே படவில் ஏறி போகிறார்கள். படவில் ஏறி போய் அங்கு ஒன்றும் பிடிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த சீமோன் பேதுரு அவன் சீஷர்களிலே மூத்த ஒரு சீஷராய் காணப்படுகிறார். அங்கு சீஷர்களை இவர் வழிநடத்த வேண்டும், அதற்குரியதான விசுவாசம் இவருக்குள் காணப்படவில்லை. எனவே அவர் தன்னுடைய தொழிலான மீன்பிடித்தல் தொழிலுக்கு அவர் திரும்புகிறார். சீஷர்களும் ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் போல முன்னால போற ஆடு எப்படி போகுமோ அது போன்று அவர்களும் பின்னால திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி. இந்த வேளையில் என்ன நடக்கிறது பாருங்கள், 4வது வசனத்திலே பாருங்கள், விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சொல்லி சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த அவர் என்ன செய்கிறார்? முதலாவது அவர் நம்மை சந்திக்கிறார். உயிர்த்த இயேசு சீஷர்களுக்கு ஒரு விசுவாச புரட்சியை உண்டு பண்ண அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் அவர்களை சந்திக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை உயிர்த்த இயேசு அநேக தரம் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த சந்திப்பு, இந்த வெளிப்பாடு அது 3வது சந்திப்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 14வது வசனம் அதை சொல்லுகிறது பாருங்கள். முதல் தடவை தம்மை மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது தடவை சீஷர்கள் கூட்டியிருந்த அறையிலே இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். 3வது இப்பொழுது இந்த திபேரியா கடற்கரையிலே அங்கு சீஷர்கள் விசுவாசம் இல்லாதிருந்த நேரத்திலே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அங்கு 5ஆம் வசனத்திலே பாருங்கள், பிள்ளைகளே உங்களிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி அங்கு கேட்கிறார். அவர்கள் ஒன்றுமற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த புசிக்கிறதை குறித்து ஆண்டவர் அநேக தரம் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை கேட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி சொல்கிறார். நானே உயிருள்ள உணவு என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் என்னை புசித்து என்னால் நிரப்பப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி சீஷர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ராப்போஜனத்திலே என்னுடைய சரீரம், என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய சரீரத்தை எப்படி புசிக்க கொடுக்க முடியும் என்று சொல்லி அப்பொழுதும் இதை குறித்து அவர்கள் ஒரு தெளிவற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு எதாகிலும் இடத்தில் உண்டா? தேவன் விசுவாசமற்ற நிலையில் இருந்த அந்த சீஷர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்மை அவர்களுக்குள்ளாக கொடுத்து அவர்கள் இயேசுவால் நிரப்பப்பட அவர்களை போய் சந்திக்கிறார். ஆண்டவருடைய சந்திப்பு அது பெரியது. ஆண்டவர் பல சூழ்நிலையிலே பல மனிதர்களை சந்தித்து அவருடைய பெரிய ஊழியத்தை அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். சாது சுந்தர் சிங்கை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் இயேசுவை மறுதலித்தவராக, புதிய ஏற்பாடை கொளுத்தினவராக காணப்பட்டார். அந்த சூழ்நிலையிலே உண்மையான தெய்வம் யார் என்று சொல்லி அவர் மனதிலே ஒரு பெரிய கேள்வியோடு இருந்த வேளையிலே இயேசு அவரை சந்தித்தார். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே நாமும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொள்ளை நோய் நம்மை ஆட்கொண்டிருக்கிறதே, இந்த சூழ்நிலையிலே தேவாலயங்கள் கூட்டப்பட்டிருக்கிறதே, வேத புத்தகத்தை நாம் வாசித்து தியானிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோமே என்று சொல்லி நாம் விசுவாச வாழ்விலே நாம் குறைந்து போகலாம். இயேசு நம்மை சந்திக்கிறார். இயேசு நம்மை சந்திக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனில் பிரவேசிப்பேன், அவனோடு பானம் பண்ணுவேன், அவனோடு நான் அவனை மகிழ்விப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் புரட்சி, விசுவாச புரட்சி நமக்குள் கடந்து வர நாம் ஆண்டவரால் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை சந்திக்க நாம் வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த விசுவாச புரட்சியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி பாருங்கள். அதை 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அந்த சீஷர்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததாக என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சீஷர்கள் ஒன்றும் அற்ற நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். there is nothing, ஒரு வெறுமை நிலை, ஒரு பூஜ்ய நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை,
வேதவசனம் 5வது வசனத்தை பின்பற்றி சொல்கிறது, அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் என்று. ஒரு எம்டினஸ். இந்த எம்டினஸை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். விசுவாச புரட்சி ஏற்பட ஆண்டவருடைய சீர்படுத்துதல் அது முக்கிய பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த சீர்படுறதுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய சீஷர்கள் அப்படி செய்ததினாலே அங்கு அவர்கள் ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடக்கிறது. அவர்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்மை சீர்படுத்த முதல்ல செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக கீழ்ப்படுகிற நாம் நம்மை சீர்படுத்த நாம் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டும். அதைதான் பேதுரு செய்தார். பாருங்கள், 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய செபதேவின் குமாரனாகிய யோவான் அங்கு இருக்கிறார். யோவான் அங்கு பேதுருவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவருடைய வெளிப்பாடை அவர் அறிந்து கொண்டு அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சீமோன் பேதுரு தான் எப்படி சூழ்நிலையில் இருக்கார் என்று சொல்லி அவரை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் மீன்பிடிக்கிறவர்களுக்குரிய அந்த வஸ்திரத்தை கெட்டிக்கொண்டு அவர் ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையிலே அவர் அங்கு காணப்படுகிறார். வஸ்திரம் இல்லாது இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உடனே அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கெட்டிக்கொண்டு அவர் கடலிலே குதிக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். நாம் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை நாம் சரி செய்ய வேண்டும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் அதே காரியங்களை தான் நமக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் வேறுபடுத்தப்பட்ட ஜனமாக அங்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ஜனங்கள் கீழ்ப்படிய அவர்களுக்கு 10 கட்டளைகளையும் அநேக நியமங்களையும் நம்முடைய சீஷனாகிய நம்முடைய ஊழியக்காரனாகிய மோசே மூலம் ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அசுத்தங்களை களைந்து கூட மோசே மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார். எனவே நாம் நம்முடைய விசுவாச வாழ்வில் ஒரு புரட்சியை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவர் நம்மை சீர்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரால் நாம் மாற்றம் பெற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். 2வது அவர்களை சீர்படுத்தினார். 3வது என்ன செய்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குரிய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீட்டுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை அந்த நேரத்தில் தானே சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிளவு. நாம் 20ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அங்கு இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகும் பொழுது ஒரு சில சீஷர்கள் அவரோடு இல்லை. அந்த சீஷர்களை குறித்து அவர்கள் ஆண்டவரை நம்ப மறுத்த ஒரு நேரம். அதுபோன்று சீஷர்களுக்குள்ளே யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லி இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு அங்கு ஒரு போராட்டம். இப்படியாக பல பிரிவுகள், பல பிளவுகள். இந்த பிளவுகளை சரிப்படுத்த ஆண்டவர் அவர்களை ஒன்றிணைக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய நாளிலே அவர் தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். அங்கு ராவிருந்தை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் அங்கு ஒரே போஜனத்தை நாம் எல்லாரும் ஒன்றாய் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முதலாவது ஒற்றுமையை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். எதை செய்யணும்? நான் இந்த உலகத்திலே உங்களோடு ஒருவனாக வாழ்ந்தேன், இந்த உலகத்திலே அநேக அதிசயங்களை செய்தேன் என்பதை நினைவு கூற நீங்கள் எப்போதும் ஒன்றா இருக்கணும், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் அந்த ராவிருந்து என்னும் சாஸ்திரத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் மரித்த பின்பு அவர் உயிர்த்த பின்பு மறுபடியும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை. அந்த 21ஆம் அதிகாரத்தில், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கு பேதுருவுக்கும் யோவானுக்கும் கூட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமை. இந்த நிலையில
விசுவாச புரட்சியை ஏற்படுத்த ஆண்டவர் அவர்களை ஒன்றுபடுத்துகிறார் என்பதை சொல்லி ஒன்றுபடுத்துகிறார் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனத்திலே அவர்கள் கரைக்கு வருகிறார்கள். அவர்கள் பெரிய மீன்கள் இருந்த வலையை அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். 153 பெரிய மீன்கள் இருக்கிறது, அதோடு கூட அநேக மீன்கள் இருக்கிறது. இந்த வலையை அவர்கள் இழுத்து கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அங்கு கரையிலே அங்கு அடுப்பு போடப்பட்டிருக்கிறது, கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அங்கு அப்பம் ஆயத்தமாக இருக்கிறது. மீன்கள் அங்கு சிலவற்றை அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் அங்கு 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மீன் இவங்க கடலிருந்து பிடிச்சு கொண்டு வரல, ஆனால் யார் ஆயத்தம் பண்ணுகிறார்? ஆண்டவர் அங்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்கள் வருவதற்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணி அவர்களை அழைத்து 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைச்சிருக்கிறார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிகிறது இது ஆண்டவர் என்று சொல்லி. இந்த போஜனத்தின் மூலமாக சீஷர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து, ஒரு சிலர் கப்பலில் இருக்கிறாங்க, கடலில், ஒரு சிலர் கரையில் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். ஒன்றிணைத்து அவருடைய ஊழியத்தை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கிறார். 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த ஊழியத்தை பேதுருவின் கையிலே கொடுக்கிறார். அதே போன்று யோவான் வருகிறதை பார்த்து அங்கு பேதுருவுக்குள் திடீரென்று ஒரு மனமாற்றம். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவர்களை ஒன்றுபடுத்த நம்முடைய வார்த்தையை அங்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் விசுவாச புரட்சி நமக்குள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அல்லது பல போட்டி பொறாமைகளின் காரணமாக இன்னைக்கு திருச்சபையிலே அநேக பிளவுகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிளவுகளோடு நாம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் விசுவாசத்தில் புரட்சி ஏற்படுத்த முடியாது. நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களிலே மற்ற நபர்களை பேதுரு யோவானை நோக்கி பார்ப்பதனால அவர் அந்த ஒரு இடங்களை சந்திக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி பார்க்க எங்கு அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன ஆண்டுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி நம்மை நோக்கி அந்த பேதுருடைய அட்ராக்ஷன் அங்கு ஆண்டவர் எடுக்கிறாரு. அப்போ பேதுரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவர் மேலே தன்னுடைய பார்வையை வைத்து ஆண்டவரிடத்தில் திரும்புகிறார். அங்கு மறுபடியும் ஒரு ஒற்றுமை உண்டாகிறது. அந்த ஒற்றுமையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் ஒருமித்து வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல வருகிறார்கள். தங்கள் 12 சீஷர்களிலே 11 பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னொருவரை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு மனம் உருவாகிறது. அந்த ஒரு மனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் திருச்சபையாக அவருடைய விசுவாச புரட்சியிலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் எந்த இடங்களிலே ஒரு மனத்தை தவறு விட்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலே நாம் ஒருமுகப்படுத்தப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் இன்று தியானித்த வார்த்தைகளின்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இன்னும் நாம் விசுவாசத்தை பலப்பட ஒரு விசுவாச புரட்சியை நம்மளை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரால் சந்திக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவரால் சீர்படுத்தப்பட வேண்டும். சீர்படுத்தப்படுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போன்று அவரால் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், ஒற்றுமையாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் செய்வோம். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மை சந்தித்து இந்த விசுவாசத்தை நம்மிலே அதிகரிக்க அவர் காத்திருக்கிறார். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி செல்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் உயிர்த்தெழுந்த பின்பு உடைய சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாச புரட்சியை ஏற்படுத்தினீர். அவ்வளவு நாள் அவர்கள் பயத்தோடும் தீயோடும் இருந்தார்கள். உம்மை சந்தித்த வேளையிலே நீர் அவர்களுக்குள் பேசி உரையாடி இந்த காரியங்களை நடப்பித்த பின்பதாக அவர்கள் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பதாக போய் பயப்படாமல் விசுவாசத்தோடு பேச அவர்களை பலப்படுத்தினீர் சுவாமி. ஒரு பெரிய விசுவாச புரட்சி உண்டாகும். இந்த புரட்சியிலே என்னென்ன காரியங்கள் உம்மால் கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்பேற்பட்ட ஒரு புரட்சியை, விசுவாச புரட்சியை நீர் எங்களுக்குள் கொடுத்தோம். அப்பா, அதற்கு நாங்கள் உண்மை ஒவ்வொரு நாளும் உம்மால் சந்திக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வேளையும் உம்மால் நாங்கள் சீர்படுத்தப்பட, உமக்கு கீழ்ப்படிந்திருக்க, எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்யுங்கப்பா.
அதே போன்று நாங்கள் எல்லாரோடும் கூடுமான மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று சொல்லியிருப்பா. எல்லாரோடும் நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே உங்களுடைய திருச்சபையாக உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றுபடுத்தப்பட்டவர்களாக இருக்க தேவர்களுக்கு உதவி செய்யப்பா. பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் தேவன் எடுத்துக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடந்து வந்து சாட்சிகளாக ஜெபிக்க தேவனுக்கு உதவி செய்யும். விசுவாசம் எங்களிலே பெருக ஆண்டவர் அதன் மூலமாக பெரிய அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தைகளாக வளர்ந்து வளர்ந்துற தேவனுக்கு உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து உடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வழிபடுவோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கூடுமானால் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 411வது பாடல் கீதம் கீதம் ஜெயம் ஜெய 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 கீதம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம யாவருக்கும் தெரிந்த பாடல் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுவார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி மோன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் கோடி உரைத்திடுங்கள். தாக்கூறின மாமரை விட்டன கல்லறை போங்க கலிலேயாவுக்கே. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள் வருகிறார் ஜெய வீரர். உங்கள் மேல வாக்கியம் கைமணி கோரி எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல தெய்வமே, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இந்த பண்டிகையை நாங்கள் உற்சாகமாய் விசுவாசத்தோடு ஆசிரிய கிருபை செய்தீர். இப்பொழுதும் ஒரு வாரம் நாங்கள் தாண்டி உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் வழி விலகி போகும்படியாக இந்த உலக சூழ்நிலைகள் எங்களை தடை செய்து வைத்திருக்கிறதுப்பா. வியாதிகள், கொள்ளை நோய்கள் எங்கும் பரப்பி அநேக ஜனங்கள் மாண்டு போகும்படியாக பெரிய பொல்லாங்குகள் ஆண்டவரே நீர் அனுமதித்திருக்கிறோம்ப்பா. பொல்லாங்கின் மத்தியில நாங்கள் விசுவாசத்தில் எழுப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து நிற்க, உண்மை சார்ந்து இந்த பொல்லாங்கை மேற்கொள்ள இந்த உலகத்தில் ஆண்டவரே மரித்து கொண்டிருக்கிற கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அதற்குரிய விசுவாசத்தை தேவனிலே வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம்.
நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளே விசுவாச நதி கரைபுரண்டோடு தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து சுவாமி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாவமுடைய அற்புத கிரியைகளை கண்ணார காண தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வாரங்களில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும் அப்பா. நம்ம வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே வியாதியின் தாக்கங்கள் எதுவும் எங்களை அண்டாதபடியாக தேவன் வேலை அடைந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நோய் எதிர்ப்பு சக்தியில் குறைவாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும். நோயின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். ஒரு வீர்த்திருந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு வீடுகளிலே கருத்திருக்க உண்மை ஓயாமல் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்கள் மகிமைப்படுத்த உண்மை கண்ணார காண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேலை இழந்து வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்த ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அன்றாட தேவைகளை தேவன் சந்திப்பீராகும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திக்கற்று திசை தெரியாமல் உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்டு. அவர்களை நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு மனதை கொடுங்க. அவர்களை தேவன் ஆதரித்து ஆண்டவரை தேவைகளை சந்திக்கும்படியாக சொல்லிக்கிறோம். பாஞ்ச நோயின் தாக்கத்தினால யாரும் ஒருவர் கூட வேலைகளை இழந்து போயிடக்கூடாது சுவாமி. ஆண்டவரை தொழிலை நஷ்டமடையக்கூடாது சுவாமி. தொழில் செய்கிற பிள்ளைகள் அநேகர் எங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு நோக்கி பாருங்கப்பா. வெளியிடங்களில் எங்கள் திருச்சபை பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதையும் நீர் அறிவீர் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. அந்த நேரத்திலே அப்பா உலக நாடுகள் ஒவ்வொன்றிற்காக நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே 210 நாடுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ஆண்டவரே சந்தித்து இந்த நோயின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே உண்மை நோக்கி அவர்களை திருப்பியர்கள். முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்க தேவைகள் சந்திக்கப்பட தேவன் நீர் அருள் செய்கிறார். அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகரை இலக்கை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்க தேசம். கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காவலர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதாரத்துறை ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதற்காக உண்மையோடு ஊக்கத்தோடு பணியாற்றுகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் வைக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, எங்கள் பகுதிகளிலே இதனுடைய தாக்கம் ஆண்டவரே குறைந்து ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போவதை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பீராக. சந்தித்து நீர் விடுதலை கொடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீரே எங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். நீரே பரம வைத்தியம். துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பீராக. ஒருவேளை வியாதிக்கு ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் காரணமாக இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே தயவாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அசுத்தங்களை கலைந்து போடுங்கப்பா. நீர் வழிகாட்டுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களோடு தேவன் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையிலே சபை மக்கள் அப்பா உண்மை மறந்து போகாதபடியாக அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜெப சத்தங்கள் எழும்பட்டும் சுவாமி. எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு வேதமும் ஆண்டவரே கண்ணீரோடு தியானிக்கப்படட்டும் அப்பா. சபை மக்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆலயத்தில் வந்து உங்களை சந்திக்கும் மட்டும் உங்களுடைய கிருபைகளை தாண்டி வழி நடத்தும் சுவாமி. மீதியான வேலைகள் நீரை எங்களை பொருட்படுத்துதலும் வழிகிறது. எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். நீர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். சீக்கிரமாக இந்த தடை உத்தரவு நீங்கவும் இந்த ஆலயங்கள் திறக்கப்படவும் தேவன் கிருபை செய்கிறார். எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்கான மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரேன், ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். ஆமென். God bless you all.